Such a great joy to be here this evening time. Such a great joy to be here this evening time. இந்த சாயங்கால வேளையிலே உங்க மத்தியில இருப்பது எனக்கு இந்த சந்தோஷம். Amen. I believe you all are happy. நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க நம்புறேன். உண்மைதானா? Amen. How many if you're happy, just look at your neighbors, give them a hand and greet them all in the precious name of Jesus Christ. நீங்க உண்மையா சந்தோஷமா இருந்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து வாழ்த்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை வாழ்த்துறேன் சொல்லுங்க. Amen. Yes, just greet them. Amen. Because Bible says in the presence of joy, in the presence of the Lord there is fullness of joy. ஏனென்றால் நம்ம வசனத்தின்படி வசனம் சொல்லுகிறது அவருடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தம் உண்டு. Amen. So I believe at the end of this meeting, இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பதாக நான் நம்புறேன், whether prophecy comes or not comes, தீர்க்க தரிசனம் வருதோ இல்லையோ, amen, you will go back with this joy in your heart. உங்க இருதயத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தோடு நீங்க திரும்பி போக போறீங்க. You will go back carrying that assurity, carrying that joy that the Lord has spoken to me. ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு ஒரு உறுதி கொடுத்திருக்கிறார். நான் ஒரு பெரிய சந்தோஷத்தை சமாதானத்தை என் ஜனங்களுக்கு நான் கொடுக்க போறேன். Amen. And I thank the Lord for bringing me here. ஆண்டவர் என்னை இங்க கொண்டு வந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Amen. I thank Pastor for inviting me. பாஸ்டர் என்னை இங்க அழைத்ததற்காக ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். I thank Pastor Johnson for having me. It was a short notice, but Amen, God has already prepared his way. பாஸ்டர் ஜான்சனுக்காக இங்க திடீரென்று அழைத்த போதிலும் கர்த்தர் இங்க அவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். Amen. Amen. I'm not going to give a long sermon. நான் ஒரு பெரிய செய்தியை கொடுக்க விரும்பல. Just one small prophetic word which I want to share and we are going to pray. சின்ன ஒரு தீர்க்க தரிசன சத்தத்தை ஆண்டவர் எனக்கு சொன்னதை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். Amen. I think I don't need an introduction. எனக்கு ஒரு தொடக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். My name is Aaron Vinod. என்னுடைய பேர் ஆரோன் வினோத். I am 20 years old right now. எனக்கு 20 வயது இப்பொழுது. Preaching the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். Started to preach the word of God at the age of 13. 13 வயதிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க அது முதல் இதுவரை பிரசங்கிக்க கர்த்தர் உதவி செய்தார். Amen. I was 8th standard when I started to preach God. 8ஆவது படிக்கும்போது கர்த்தர் என்னை முழு நேர ஊழியத்திலே பிரசங்கிப்பதற்கு ஆரம்பிக்க செய்தார். And till now இதுவரையில் only preaching the word of God. கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் பிரசங்கிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். Amen. I want to say God is faithful. ஆண்டவர் உண்மையுள்ளவர் நான் சொல்ல முடியும். Amen. God is faithful. ஆண்டவர் உண்மையுள்ளவர். How many of you can say he is faithful? எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும் அவர் உண்மையுள்ளவர்? I don't know why when I say this one, when I say about me, நான் இதை சொல்லும்போது நான் பார்க்கிறேன், I feel in my heart என்னுடைய இருதயத்துல உணர்றேன், many mothers which are burdened about their kids. இங்க இருக்கிற அநேக தாய்மார்கள் தங்க சந்ததிய பிள்ளைங்களை குறித்து பாரத்தோடு இருக்கிறீங்க. I look at your generation and I say, உங்க தலைமுறைகளை நான் பார்த்து சொல்லுகிறேன், he will not leave your generation. அவர் உங்க தலைமுறைகளை விட்டு விலக மாட்டார். He will not leave your generation. அவர் உங்க தலைமுறைகளை விட்டு விலகவே மாட்டார். He will use your kids. அவர் உங்கள் பிள்ளைகளை அறிந்திருக்கிறார். I mean, he will use your generation. அவர் உங்க தலைமுறையை பயன்படுத்த போகிறார். He will bless your generation. அவர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். I mean, a mother's prayer shall definitely change a son's life. A mother's prayer shall definitely change a son's life. ஒரு தாயினுடைய ஜெபம் தான் பிள்ளைங்க வாழ்க்கையில நிச்சயமா மாற்றத்தை கொண்டு வரும். Amen. Amen. So when I was just praying today, நான் ஜெபித்து கொண்டிருக்கும்போது the Lord just put this 1 Samuel chapter 3 into my heart. முதலாவது சாமுவேல் 3வது அதிகாரத்தை கர்த்தர் என்னுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வந்தார். 1 Samuel chapter 3. முதலாவது சாமுவேல் 3வது அதிகாரம். Amen. We are going to read from verse 2. We are going to read from second verse. Amen. 2வது வசனத்துல இருந்து வாசிக்க. Amen. I have a short habit of reading it together. எனக்கு எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும்ங்கற ஒரு விருப்பம் உண்டு. Amen. So if you have all taken your Bible, we are going to read it together. எல்லாரும் எடுத்துட்டீங்கன்னா 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து வாசிக்க போகிறோம். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடி அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்தான். அப்போது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரேன். அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்போது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான்.
ஆமென். Amen. So through this scripture, I just want to share a short word and we are going to pray. இந்த அதிகாரத்திலிருந்து நான் ஒரு சில வார்த்தையை சொல்லி நான் வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். Amen. We all know this scripture very well. இந்த அதிகாரம் வசனம் நல்ல எல்லாருக்கும் தெரியும். Amen. We all know about Prophet Samuel. தீர்க்கதரிசி சாமுவேலை குறித்து எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன். Amen. How many of you don't know about Samuel? சாமுவேலை குறித்து தெரியாதுங்கிறவங்க கையை தூக்கி கொஞ்சம் காட்டுங்களேன். We all know about Samuel. எல்லாருக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசி தெரியும். At young age, when my father asked, "What do you want to become?" I used to say, "I want to become like Prophet Samuel." எங்க அப்பா சின்ன வயசுல கேட்பாங்க, நீ யாரா மாற விரும்புகிற அப்படின்னு சொல்லும்போது நான் உடனே சொல்லுவேன், நான் சாமுவேல் தீர்க்கதரிசியை போல மாற விரும்புறேன். Because I loved his lifestyle. One prophet ruled over everything. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தீர்க்கதரிசி சாமுவேல் என்றால் ஒரு தீர்க்கதரிசி சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகை செய்கிறார். Amen. When Prophet Samuel was there, they don't need a king, they don't need a judge. When prophet became old only, they are telling, "Give us a king." அவர்கள் இந்த தீர்க்கதரிசி இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு ராஜா தேவையில்லை, ஆசாரியன் தேவையில்லை, எந்த ஒரு மனிதனும் தேவையில்லை. அவன் முடிகிற காலம் முடியும் போது கேட்கிறார்கள் ராஜா வேண்டும் என்று. Amen. One prophet ruling over the whole nation. ஒரு தீர்க்கதரிசி ஒரு தேசம் முழுவதையும் ஆளுகை செய்கிறார். One prophet is telling what will happen, what will not happen. என்ன நடக்க போகும், என்ன நடக்க கூடாதுங்கிறதையும் சொல்லுவார். I pray may Thoothukudi see real prophets in the name of Jesus. நான் ஜெபிக்கிறேன், தூத்துக்குடியிலே உண்மை கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நாம் எழும்ப செய்வோமாக. Amen. May Thoothukudi see prophets who can rule over or who can prophesy or who can declare things over nations. தூத்துக்குடியிலிருந்து தேசங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்புவாராக. Amen. ஆமென். So when I was just praying, when I was just reading today, நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது இந்த வசனத்தை தியானிக்கும் போது for first 10 minutes I just want to set the context and we are going to pray. இந்த வசனத்தில் இருக்கிற பின்பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I mean, if we want to talk about Samuel, we have to talk about Hannah. சாமுவேலை குறித்து நம்ம பேசும்போது அன்னால பேசாம இருக்க முடியாது. Amen. Because Hannah's prayer only made Samuel stand up. அன்னாளுடைய ஜெபம் ஒரு சாமுவேலை கொண்டு வந்தது. Amen. Hannah was not good. Hannah was barren for many years. அன்னாள் ஒரு மலடியாக இருந்தால், நல்ல சரீரம் உள்ளவளாக அல்ல, ஒரு மலடியாக இருந்தாள். I don't know how many years barrenness was there. எத்தனை வருட மலடி என்பது எனக்கு தெரியவில்லை. But she was barren. அவள் ஒரு மலடியாக இருந்தாள். Somewhere she had that weakness in her life. அவளுடைய வாழ்க்கையில் அது ஒரு பலவீனமாக இருந்தது. In other side, Penina is having one by one kids. இன்னொரு பக்கம் பெனினால் ஒரு குழந்தைக்கு மேல குழந்தைகள் பெற்றுக்கொண்டே இருக்கிறார். She is a baby machine. Amen. A baby machine. அநேக குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிறார். Amen. Another side, Hannah is not having one also. ஆனா இன்னொரு பக்கத்துல அன்னாக்கு ஒரு குழந்தை இல்லை. In 1 Samuel chapter 1 verse 9 it says. 1 சாமுவேல் 1:9 சொல்லுகிறது. Amen. It says like this, Hannah drank and ate and stood up and went to the temple. அவள் சீலோவிலே புசித்து குடித்த பின்பு எழுந்திருந்து கர்த்தருடைய ஆலயத்திலே போகிறதை பார்க்கிறோம். Amen. Can we just read 1 Samuel chapter 1 verse 9? 1 சாமுவேல் 1:9 வாசிப்போமா? சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரனாக ஏலி அன்னாள் எழுந்திருந்தாள். அன்னாள் என்ன பண்ணா? எழுந்திரு. Amen. I was asking God, why did you write அன்னாள் எழுந்திருந்தாள்? ஓய் ஆண்டவரே, ஏன் இதை எழுதி இருக்கீங்க அன்னாள் எழுந்திருந்தாள் என்று ஆண்டவரிடத்துல கேட்டேன். Did God write Hannah sat down? Hannah yes. அண்ணா உட்கார்ந்திருந்தா அப்படிலாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரா? இல்ல. Hannah எழுந்திருந்தாள். அன்னாள் எழுந்திருந்தாள். Why did you specifically say that Hannah stood up? ஏன் ஆண்டவரே அன்னாள் எழுந்திருந்தாள்ங்கற வார்த்தையை வித்தியாசப்படுத்தி எழுதி இருக்கிறீங்க? Amen. God just put one thing into my heart. என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். This is a festival time. இது ஒரு பண்டிகை நேரம். Every year, ஒவ்வொரு வருஷமும் in festival time, Elkanah, his husband will divide food. இந்த பண்டிகை நேரத்தில் எல்கானா தன்னுடைய கணவர் இந்த உணவு பதார்த்தங்களை மாற்றிக் கொள்வார்கள், பகிர்ந்து கொடுப்பார். Penina will get more food because more kids. பெனிலாளுக்கு அநேக உணவுகள் கொடுக்கப்படும், ஏன்னா அவளுக்கு நிறைய குழந்தைகள் இருந்தார்கள். Hannah no kids also, but same amount of food. ஆனால் அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை, இருந்தாலும் அதே பகுதி உணவு கொடுக்கப்பட்டது. This is called grace. அதுதான் கிருபை. Amen. No worthy, நமக்கு தகுதி இல்ல, but still God gave same amount of blessing. அதே கிருபையை தான் நமக்கும் ஆண்டவர் அன கொடுக்கிறார். So every year in this festival time, எப்போதும் இந்த பண்டிகை நாட்கள்ல Hannah used to eat the food. எப்பவும் இந்த சாப்பாட்டை சாப்பிடுவாள் அன்னாள். She will go to Elkanah. அவள் எல்கானா தன் கணவர் இடத்துக்கு போவாள். Elkanah, கணவரே, I don't have kids. என்னிடத்துல குழந்தைகள் இல்லை. I don't have kids. என்னிடத்துல குழந்தை இல்லை. Elkanah will tell. எல்கானா சொல்லுவா, Why for you kid? Why for you kid? நீ ஒரு Why for you kid? உனக்கு எதற்கு குழந்தை வேணும்? I am like 10 kids for you. நான் உனக்கு 10 குழந்தைகளுக்கு சமானம். Every time one excuse. இந்த காரியத்தை சொல்லி ஏமாச்சி விடுவோம். Amen. Every year Anna will hear this. ஒவ்வொரு வருஷமும் இந்த சத்தத்தை தான் கேட்கிற அன்னாள். She will go and sleep. அவள் போய் படுத்துக் கொள்வாள். Go and sleep. அவள் போய் படுத்துக் கொள்வாள். But this year, ஆனால் இந்த ஆண்டு 1 Samuel 1:9.
1 சாமுவேல் 1:9 பார்க்கிறோம். ஷீலோயிலே அவர் சீலோவிலே புசிந்து புசித்து she ate. அவள் குடித்து She did not go and sleep. அவ தூங்க போல. She said, I'm going to stand up. நான் எழுந்திருக்க போகிறேன். She said, I'm going to stand up. நான் எழும்ப போகிறேன். Elkanah, I'm not going to hear your lie and I'm not going to be satisfied. எல்கோனா, நான் உன்னுடைய சத்தத்தை கேட்டு உன் பொய்யை கேட்டு நான் இப்படி இருக்க போறதில்ல. This season I want my Samuel. எனக்கு இந்த சந்ததியிலே சாமுவேல் வேண்டும். This season I need my blessing. இந்த காலத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். That's why Bible says. அதனால தான் வேதம் சொல்லுகிறது. Hannah ate. அன்னாள் குடி சாப்பிட்டாள், stood up, எழுந்திருந்தாள், went to the temple. அவள் தேவாலயத்திற்கு போனாள். Once she decided to stand up, அவள் எழுந்த தீர்மானித்த போது, once decision, ஒரு தீர்மானம், next year by that time, அதே நேரத்துல அடுத்த ஆண்டு, she had a baby boy in her hand. அவளுடைய கரத்துல கர்த்தர் ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்தார். She had a baby boy in her hand. அவளுடைய கரத்துல கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்ததை பார்க்கிறோம். Touch your neighbor and say, are you ready to stand up? ஆரி எங்க கூட சேர்ந்து நிக்க ஆயத்தம் எத்தனை பேர் கேளுங்க பக்கத்துல இருக்கவங்க. Are you ready to stand up on the promises and of God? நீங்க பக்கத்துல இருக்கவங்க கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்களும் அன்னாள போல எழும்ப ஆயத்தமா தீர்க்க தரிசனத்திற்காக கேளுங்க. Are you ready to stand up on every word that God has given over your life? பக்கத்துல கையை கொடுத்து கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை பிடித்து எழும்ப ஆயத்தமான்னு கேளுங்க. I know it may not work, I know there is no faith, but if you are ready to wait on the Lord and stand up. எனக்கு தெரியும் உங்களுக்கு சொல்லப்பட்ட நிறைய காரியங்கள் நடக்கல, அப்படியே தான் இருக்குது, ஆனாலும் பரவாயில்லை நான் எழும்புவேன் சொல்லி தீர்மானிக்க ஆயத்தமா. If you are ready to stand up, நீங்க எழும்ப ஆயத்தம்னா next year by this time, அடுத்த ஆண்டு இந்த நேரத்துல you will have your blessing. உங்க கரத்துல அந்த ஆசீர்வாதம் வரும். You will surely have your blessing. நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதம் வரும். Amen. That's what Hannah said. அதனால தான் அண்ணா சொல்லுகிறார், this year I'm not going to go back. இந்த ஆண்டு நான் திரும்பி போறது இல்ல. This year I'm not going to allow the lie to overcome my truth. உண்மை பொய்யை மேற்கொள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். I know எனக்கு தெரியும் there is many years no blessing. அநேக ஆண்டுகளாக நிறைய காரியம் நடக்கல, but this year ஆனா இந்த ஆண்டு I'm going to stand up. நான் எழுந்திருக்க போகிறேன். One mother stood up, ஒரு தாய் எழுந்தருளினார். one prophet to the nation came out. ஒரு தேசத்திற்கு கர்த்தர் தீர்க்கதரிசியை கொடுத்தார். One mother stood up. ஒரு தாய் எழும்பினாள். This all Samuel is behind that one standing up. ஒரு சாமுவேல் எழும்புவதற்கு இந்த தாய் எழும்புவது காரணமா இருந்தது. The big prophet reason is behind this mother stood up and went to the temple. இந்த பெரிய தீர்க்கதரிசி எழும்புவதற்கு இந்த தாயார் எழுந்து தேவாலயத்திற்கு போனது காரணமா இருந்தது. I don't know with what pain you came into this church. இந்த இடத்துல வரும்போது நீங்க எந்த வேதனையோடு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல, but because you stood up and came here, நீங்க எழுந்து இந்த இடத்திற்கு வந்ததனால் I look at you and I say, நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புறேன், கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி ரபா செரலகென சர்வஞானி. Let your faith rise up. உம்மை கிரகிக்க முடியா. Let your faith rise up. உங்க விசுவாசம் எழும்பட்டும். Let your faith rise up. சாரு உங்க விசுவாசம் எழும்பட்டும். Let your faith rise up. உங்க விசுவாசம் எழும்பட்டும். பாடும்போது கிரகிக்க முடியா காரியம் செய். I pray let your faith rise up. நான் ஜெபிக்கிறேன், இப்போதே உங்க விசுவாசம் எழும்பட்டும். Can you just pray for 2 minutes? எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிடம் ஜெபிப்போமா? Only the reason behind this prophet is because of a mother's prayer. இந்த பெரிய தீர்க்கதரிசியினுடைய ரகசியம் அந்த தாயாருடைய ஜெபம். Amen. That's what the devil wants you to do. Devil does not want you to stand up. அதனால தான் பிசாசு அநேக நேரத்துல நீங்க எழுந்திருக்க முடியாதபடி தடை செய்கிறார். That's why the devil does not want you to pray. அதனால தான் பிசாசு உங்களை ஜெபிக்க முடியாதபடி தடுக்கிறார். That's why the devil does not want you to give you to have that faith and hope on God. நீங்க அதனால தான் விசுவாசித்து தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளாதபடி உங்களுக்குள்ள அவிசுவாசத்தை கொடுக்கிறார். But today night I want to say, ஆனா இந்த இரவிலே நான் சொல்லுகிறேன், he is ready to do something great in your life. உங்க ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்காக செய்ய ஆயத்தமா இருக்கிறார். He is ready to do something great in your life. கிரகிக்க முடியாத சில காரியங்களை சந்திக்க ஆயத்தமா இருங்க.
I don't know what you're going through in your life. நீங்க என்ன பாதையில போறீங்கன்னு எனக்கு தெரியல. But today night I want to say, ஆனா இந்த இரவுல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், your prayer will change your house. உங்க ஜெபம் உங்க குடும்பத்தை மாற்றும். Your prayer will change your generation. உங்க தலைமுறைகளை ஜெபம் மாற்றும். Your prayer shall bring a great change in your house. உங்க குடும்பத்திற்குள்ள பெரிய மாற்றங்களை கிரகிக்க முடியாததை கொண்டு வரும் ஜெபம். Can somebody stand up in prayer? Can somebody raise up your faith right now? உங்க ஜெப வாழ்க்கையில எழும்பணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி, can somebody raise your voice? சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. 2 minutes. I can feel a change coming in this place. இந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு வித்தியாசம் வருகிறதை பார்க்கிறேன். ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்நிய பாஷை change coming in this place. இந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய மண்டலத்திலே மாற்றம் வருகிறதை நான் உணர்கிறேன். I can feel Samuels are coming out. இங்க இருந்து சாமுவேல்கள் எழும்புகிறதை நான் பார்க்கிறேன். I can feel God is bringing a shift in this atmosphere. இந்த இடத்துல வான மண்டலத்திலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. Get ready. ஆயத்தப்படுங்க. From how many years the devil is pushing you down, I don't know. எனக்கு தெரியல எத்தனை ஆண்டுகள் பிசாசு உங்களை அமுக்கி வைத்தான் என்று. But today night I look at you and I say, ஆனால் இந்த காலை இரவு வேளையிலே நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், arise and shine, your time is here. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. Arise and shine, your time is here. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. Hannah, arise and shine. அன்னாளே எழும்பி பிரகாசி. I can feel the Lord moving over this place. இந்த இடத்துல ஆவியானவர் உலாவுகிறதை நான் உணர்கிறேன். Especially that sister which I laid my hands on. என் கரங்களை வைத்த சகோதரி sister Kai, yes, அந்த behind. Yes, can you just stand up where you are? I want to pray for you. கொஞ்சம் எழுந்திருங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Family, are you here alone? Did she come here alone? நீங்க ஒரு தனியா தான் வந்தீங்களா? Sir, family, பையன் வந்திருக்காங்களா? I want to pray for her family. உங்க குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். முன்னாடி வாங்க. Pray, let's pray. எல்லாரும் ஜெபித்து கொண்டே இருங்களேன். அப்படியே பாடிக்கொண்டே ஜெபிங்க. ஆரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும், வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும், ஆகாயத்து பட்சிகளை போசிப்பீரென்றார், என்னையும் போசிப்பதும் நிச்சயமே, காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரே என்றார், என்னையும் உடுத்துவதும் நிச்சயமே, கிரகிக்க முடியாத காரியம் செய்வி சர்வஞானி. Amen. And I just pray. நான் ஜெபிக்கும் போது the Lord says you are not alone. நீங்க தனிமையா இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். Amen. I am there for you. நான் உங்களோடு இருக்கிறேன்ங்கறார். I am standing for you. உங்களுக்காக நான் நிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். Amen. I am going to be a good father in your life. உங்க வாழ்க்கையில நான் ஒரு நல்ல தகப்பனா இருப்பேன். Amen. The Lord says I am going to open doors for you, my dear son. உன் மகனே, உனக்காக நான் சில கதவுகளை திறக்க போகிறேன். Amen. A mother's prayer turned around son's life. இந்த தாயாருடைய ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறது. I don't know what the enemy is planning. எனக்கு தெரியல சத்துரு உன்னுடைய வாழ்க்கையில எதை செய்ய தீர்மானித்தார். But the Lord says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், her prayers are turning around things in your house. உன்னுடைய வாழ்க்கையில இவங்க ஜெபம் சில காரியத்தை மாறுதலா முடிய பண்ண போகிறது. Her prayers are turning around things in your family. உங்க வாழ்க்கையில குடும்பத்துல காரியத்தை மாறுதலா முடிய பண்ண போகிறது. Her prayers, அவங்க ஜெபம். can you just keep on praying for 2 minutes in tongues? எல்லாரும் அந்நிய பாஷையில ஒரு 2 நிமிடம் பேசிக்கொண்டே இருங்க. I just want to pray for this house. இந்த குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே, கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகி
என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் When I was just praying, two things were the Lord said. ஜெபிக்கும் போது ரெண்டு காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துறார். One I saw when I was just praying for him. நான் இவனுக்காக ஜெபித்து கொண்டிருந்த போது That's what I saw. An S letter. I saw Suresh behind him. நான் ஜெபிக்கும் போது எஸ் என்ற லெட்டரை பார்த்தேன். அது உங்க அப்பாவுடைய பெயர் சுரேஷ். Amen. Second thing what the Lord says. ரெண்டாவது எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். Through your prayers, உங்க ஜெபத்தின் மூலமாக God is touching many members. அநேக நபர்களை கர்த்தர் சந்திக்கிறார். God is touching many families. அநேக குடும்பங்களையும் கர்த்தர் சந்திக்க போகிறார். Before I come into this hall, இந்த ஹாலுக்குள்ள நான் வருவதற்கு முன்பதாக the Lord just put this name John into my heart. ஜான் அப்படிங்கிற பெயரை ஆண்டவர் என் இருதயத்துல போட்டார். Amen. God just put this name John into my spirit. Amen. என்னுடைய ஆவியில ஜான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்தார். If this name John is connected to you or your family, just raise your hands. I want to pray for you. இங்க இருக்கிற யாராவது ஜான் என்ற பெயர் உள்ளவங்க இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்க கையெழுத்தை உயர்த்துங்க. இல்ல உங்க குடும்பத்துல யாராவது இருந்தாலும் கையை உயர்த்தலாம். உங்க குடும்பம் I want to pray for you. Amen. Can this family come forward? Amen. குடும்பத்தை உயிர்ப்பிக்கிற ஆண்டா இது மாற A போகிறது. season of restoration is coming in your உங்க family. குடும்பத்திலே புதுப்பிக்கப்படுகிற ஆண்டா இது இருக்க That's போகிறது. what the book of Joel says. யோவேல் புத்தகத்தின் போல Amen. Joel chapter 2:25 says, I shall restore everything what the locust has eaten. பச்சைக்கிளி பச்சித்த வருஷங்களின் விளைவை நான் தருவேன் என்று யோவேல் 2:25 I சொல்லுகிறார். declare restoration. உங்க குடும்பத்திலே கர்த்தர் திரும்ப அளிக்கிற ஆண்டா இது இருக்கட்டும். Can we pray for this family? Lift up your hands. Can we just- எல்லாரும் இந்த குடும்பத்துக்கு நேரா உங்க கரங்களை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிடம் 2 minutes. 2 minutes. 2 நிமிடம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. 2 நிமிடம் Just pray. ஜெபிங்க எல்லாரும். அண்ணா பையன். Amen. இவங்களுடைய அப்பா பையன் பேரு தான் ஜான், அண்ணனோட பையன். John, Suresh. Right now pray. Amen. எல்லாரும் ஜெபிப்போம். October, anything special in October, November, December? Amen. Any special dates or any birthdays or anniversary as you remember, your birthday? Amen. Before your birthday. Amen. இந்த உங்க வரப்போற பிறந்த வருடத்துக்கு I see முன்னாடி this 24. Amen. 24 என்று The Lord says before this 24, before December 24, I will open a new door in your life. Amen. டிசம்பர் 24 முன்பதாக உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திறந்த வாசலை தருவாராக. Amen. The Lord says God is taking out some confusions. உங்க வாழ்க்கையில சில குழப்பத்தை கர்த்தர் எடுத்து போடுறத பாருங்க. Rejected stone became the cornerstone. தள்ளப்பட்ட கல்லு தான் மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றுவார். I'm going to use Peter. இந்த பீட்டரை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். I'm going to use him. நான் இவனை பயன்படுத்துவேன். Peter, the Lord says the love of the Lord is flowing through your life. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய அன்பு ஊற்றப்படுறத You பாருங்க. are not born simply. You are a prayer. You are an answer to mother's prayer. நீங்க சாதாரணமா வரல, உங்க அம்மாவுடைய ஜெபத்தின் விளைவாய் கர்த்தர் உங்களுக்கு When கொடுத்திருக்கிறார். Hannah prayed, how Samuel was born. எப்படி அண்ணா ஜெபித்த போது சாமுவேல் வந்தானோ, Amen. அவங்களும் ஜெபிச்சு தான் உன்னை You வச்சிருக்கிறாங்க. are an answer to her prayers. அவங்க ஜெபத்தினுடைய பதில் தான் நீங்க. And Peter, the Spirit of the Lord says, பேதுருவே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், at the right time I will use you. இந்த ஏச்ச நேரம் வரும்போது நான் உன்னை பயன்படுத்த ஆரம்பிக்க போகிறேன். When I just pray, amen, நான் ஜெபிக்கும் போது 4 names what the Lord just put into my heart. என்னுடைய இருதயத்துல 4 பேர்களை ஆண்டவர் காட்டுகிறார். One was Suresh. ஒரு இது சுரேஷ், Second was John. இரண்டாவது ஜான், Amen. Third, the Lord says, மூன்றாவதாக pray for this name Raj. In Suresh house, in Suresh family, God is touching a Raj. ராஜ் என்கிற ஒரு பெயருடையவரை கர்த்தர் சந்திக்கிறார். Amen. God is touching Raj. ராஜ் என்கிற பெயரை சந்திக்கிறார். Third, last but not the least, கடைசியானது கடைசி அல்ல, through your family, உங்க குடும்பத்தின் மூலமாக God is bringing many people into Christ. அநேகரை கர்த்தருக்குள்ள கொண்டு வர போகிறார். Through your family, many people God is bringing into Christ. உங்க குடும்பத்தின் மூலமா ரட்சிக்கப்படாத அநேகரை கர்த்தர் ரட்சிக்கப்பட போகிறார். God is touching a Rani's house through your prayer. ராணி என்கிற சகோதரி குடும்பத்தை கர்த்தர் உங்க ஜெபத்தின் மூலமா சந்திக்க போகிறார். Through your prayer, God is touching a Rani's house.
ராணி என்கிற குடும்பத்தை கர்த்தர் உங்க ஜெபத்தின் மூலமா சந்திக்க Pray போறார். for these 4 names. இந்த 4 பேருக்காக ஜெபம் பண்ணுங்க. Suresh, சுரேஷ், John, ஜான், Raja's house, your husband's side, ராஜ் என்கிற உங்க குடும்ப தகப்பனாருடைய குடும்பம், and your Rani. Rani, God is touching a family through your prayer. ராணி என்கிற சகோதரி குடும்பத்தை கர்த்தர் உங்கள் மூலமா ஜெபத்தின் மூலமா சந்திக்க. Lord, before October, I declare a favor. அக்டோபருக்கு முன்பதாக உம்முடைய தயவு இந்த குடும்பத்துக்கு வரும்படி ஜெபிக்கிறேன். Are they doing any business? Are you doing any business? Amen. So Lord says, Amen. When I just pray, Lord says, I saw business is getting flourished. உங்களுடைய தொழிலில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்கிறேன். How Peter's boat was filled with fishes. எப்படி பேதுருடைய படகுகள் மீன்களால நிரம்பிச்சோ, Your house will be filled with blessing. உங்க குடும்பம் உங்க வீடு ஆசீர்வாதத்தால நிரப்பப்படுகிறத பார்க்கிறேன். Water, that's what I see. Water. The Lord says this season, a blessing over a wave of water will add into your house. இந்த காலத்துல இருந்து இனி உங்க வீட்டுல ஆசீர்வாதத்தின் ஊற்று புறப்பட்டு போகிறதை நான் பார்க்கிறேன். Lord, I bless their business a lot. ஆண்டவரே இந்த குடும்பத்தை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். I bless Peter. நான் பீட்டர் ஆசீர்வதிக்கிறேன். I bless the Suresh brothers house. சுரேஷ் பிரதருடைய ஹவுஸ் ஆசீர்வதிக்கிறேன். In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் Before October, அக்டோபருக்கு முன்பதாக let a great blessing be there. பெரிய ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும். May God bless you. ஆமென். God loves you. Amen. கர்த்தர் உங்களை Can you just come forward? I just want to bless them. Amen. உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். That was a John what the Lord gave. That was the John. The family, John was their family only. உங்க குடும்பத்துக்கு தான் நான் இந்த ஜான் சொன்னல, அந்த பேர் உங்க குடும்பத்தோட இணைஞ்சது தான். You want to say anything? God is touching him. Amen. அவனையும் கர்த்தர் தொடுவார். Amen. Ask this Raj before we go. Your husband's side. Ask him any Raj or Raja he knows. I see a Raj or Raja getting connected to your husband's side. Amen. Before this prayer again, ask and we are going to pray. Amen. Stretch your hands. We are going to pray for this. இந்த குடும்பத்துக்கு நேரா எல்லாரும் கரங்களை நீட்டி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். I declare no weapon shall prosper. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவதாக. Lord, I bless this family. ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். Seivi sarvanyaniye உமையாராதிப்பேன். Lord, I bless them. கிரகிக்க முடியா I declare a blessing over their house. காரியம் குடும்பத்தின் மேல் ஆசீர்வாதம் ஊற்றப்படும். சர்வஞானியே இயேசுவின் நாமத்தில் உம்மை ஆராதிப்பேன். Amen. When I was just praying, that's what the Lord just showed her when I came into this hall. இந்த ஹால்குள்ள நான் வரும்போது ஆண்டவர் அந்த சகோதரி எனக்கு காண்பித்தார். God said his name Suresh. சுரேஷ் என்கிற பெயர் ஆண்டவர் காண்பித்தார். Then God said John. ஜான் என்கிற பெயரை ஆண்டவர் திரும்ப காட்டினார். John is an unbeliever in her, a pastor's son who has not yet come to salvation in her house. ஜான் என்கிறது அவங்க சகோதரனுடைய பையன், இன்னும் சரியான ரட்சிப்பு இல்லை, அவங்க அப்பா பாஸ்டரா இருந்த போதிலும். Amen. Then God said, God is going to touch business. God is going to bless their business. இரண்டாவது ஆண்டவர் சொன்னார் அவங்க தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். Then God said October, November, December, a birthday. Amen. Peterson's birthday. Amen. பீட்டர்சனுடைய பர்த்டே அக்டோபர்ல தான் இருந்திருக்கு, நான் அதுதான் சொன்னேன். Amen. Then the Lord says God is touching a Raja through their business. Amen. ராஜாவை அவங்க தொழில் மூலமா கர்த்தர் ஆசீர்வதிக்க See, போகிறார். if God can call this many names, ஆண்டவரால இவ்வளோ பெயர்களை அழைக்க முடியும் என்றால், Amen, God can call your name also. உங்களுடைய பெயரை கர்த்தரால அழைக்க முடியும். This name and all nobody wrote and gave. இந்த பெயர்கள் எனக்கு யாருமே எழுதி கொடுக்கல. From there if you desire, from there if you sit and desire, நீங்க அங்க வாஞ்சியோடு காத்திருந்தீங்கன்னா from here it will flow. இங்க இருந்து அது கண்டிப்பா வந்துரும். Or if you desire for word, நீங்க வார்த்தைக்காக தாகமா இருந்தீங்கன்னா word will flow. வார்த்தை வந்துரும். How much ever you desire, that much I will flow and we are going to pray. நீங்க எந்த அளவுக்கு ஆயத்தமா வாஞ்சியா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உள்ள இருந்து நதிகள் வரும். Touch your neighbor and say, God knows your name. பக்கத்துல இருக்கவங்க கையை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு உங்க பேர் தெரியும் சொல்லுங்க. God knows your name. ஆண்டவருக்கு உங்க பேர் தெரியும் சொல்லுங்க. I don't prophesy to prove I am a prophet. நான் தீர்க்கதரிசி என்பதை சொல்லி தான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் அல்ல. And God will prove that Jesus is alive. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர் நிரூபிக்க இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். Amen. Few minutes I just want to share the heart of God and we are going to pray. தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதை நான் உங்களுக்கு சில நிமிடம் சொல்லி நான் முடிக்க So விரும்புகிறேன். behind this Samuel, it's Hannah standing up. இந்த சாமுவேல் எழும்புவதற்கு முன்பதாக அன்னாள் எழுந்திருந்தார். So behind every blessing there is one woman or one man's prayer.
எங்கேயாவது ஒரு எழுப்புதல் ஒரு ஆசீர்வாதம் நடக்குன்னா அங்க அதற்கு முன்பதாக யாருடைய முழங்கால் ஜெபம் அங்க இருக்கிறது. In this chapter, இந்த அதிகாரத்தில் in this third chapter, மூன்றாவது அதிகாரத்தில் Bible says, வேதம் சொல்லுகிறது, the temple of God was barren. The temple of God had no voice. God did not speak for many years. அங்கே தேவனுடைய ஆலயம் ஒரு மலடித்தன்மையில இருந்ததை பார்க்கிறோம். தேவனுடைய சத்தம் அங்கு இல்லை. Amen. Hannah's womb is barren. முதலாவது அன்னாளுடைய கற்பம் மலடியா இருந்தது. Temple is barren. இப்பொழுது சபை மலட்டுத்தன்மையில் இருந்தது. Amen. But both barrenness also could not stop Samuel. ஆனால் இந்த ரெண்டு மலட்டுத்தன்மை சாமுவேல் எழும்புவதை நிறுத்த முடியவில்லை. Amen. If God has called you, கர்த்தர் உங்களை அழைத்தது உண்மைனா barrenness will not stop you. மலட்டுத்தன்மை உங்களை நிப்பாட்ட முடியாது. Barrenness will not stop you. மலட்டுத்தன்மை உங்களை தடுக்க முடியாது. For 2 minutes I was just sitting and thinking, நான் 2 நிமிடம் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, how can a temple of God be barren? எப்படி தேவனுடைய ஆலயம் மலட்டுத்தன்மையாய் மாறியது? Why do we come to church? நம்ம எதுக்கு தேவாலயத்துக்கு வர்றோம்? We come to church to hear the voice of God. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக தான் வர்றோம். But here, ஆனா இங்க in this temple, இந்த ஆலயத்துல voice of God only is not there. ஆண்டவருடைய சத்தம் கூட அங்க இல்ல. Amen. I want to ask you a question. நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். How many days it has been you hearing the voice of God? நீங்க எத்தனை நாள் ஆயிச்சு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு? Amen. Yes, 100% I love a prophet calling my name. If a prophet calls my name, I love. எனக்கு நல்லா பிடிக்கும் யாராவது என்னுடைய பேரை சொல்லி தீர்க்கதரிசி கூப்பிட்டா. I love that. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். But more than that, do you know what I love? ஆனா அதற்கு மேல எனக்கு எது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறது தான். ஹalleluya. His voice. அவர் சத்தம். Temple of God had no voice. கர்த்தருடைய சத்தம் தேவாலயத்துல இல்ல. Today Bible says, வேதம் இப்ப சொல்லுது, me and you are the temple of God. நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். I don't know today. Amen. Your life may be like this temple only in 1 Samuel chapter 3. உங்க வாழ்க்கை கூட இதே போல ஒரு மலட்டுத்தன்மை நிறைந்த தேவாலயம் போல இருக்கலாம். How many years it has been hearing the voice of God? எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு. Because Bible says, வேதம் சொல்லுகிறது, my sheep shall hear my voice. என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும். Not my word. வார்த்தை அல்ல. Amen. வார்த்தை அல்ல என்ன? சத்தம். சொல்லுங்க சத்தம். Touch a neighbor and say, பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, word the devil also can say. வார்த்தையை பிசாசு கூட சொல்லுவான். If you put a competition between you and devil, devil will say more words than you. பிசாசுக்கும் உங்களுக்கும் போட்டி நடந்துச்சு, அவன் உங்களை காட்டிலும் பல மடங்கு வார்த்தையை எடுத்து சொல்லுவான். But one thing what he cannot say is, ஆனா ஒரே ஒரு காரியத்தை அவனால செய்ய முடியாது. voice. கர்த்தருடைய சத்தம். He cannot hear the voice of God. அவனுக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. The voice only can be heard by the sheep. ஆடுகளுக்கு மாத்திரம் தான் கர்த்தருடைய சத்தம் கேட்கும். So today night, இந்த இரவுல how many of you can say, எத்தனை பேர் சொல்ல முடியும், Lord, I want to hear your voice. நான் உங்க சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே. I'm not here to hear a prophet's voice. நான் இங்க இருந்து ஏதோ தீர்க்கதரிசியினுடைய சத்தத்தை கேட்க வரல. Your voice. உங்க சத்தம் சொல்றவங்க ரெண்டுல கரத்தை உயர்த்துங்க. I want your voice. உங்க சத்தம் எனக்கு வேணும் ஆண்டவரே. The temple of God had no voice of God. கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தருடைய சத்தம் இல்ல. I don't know how many years it has been hearing the voice of God. நீங்க எத்தனை ஆண்டுகள் ஆச்சுன்னு எனக்கு தெரியல கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு. But today how many of you can desire, Lord, speak to me. ஆண்டவரே இந்த நாள்ல என்னோட பேசுங்கப்பான்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? Speak to me. என்னோட பேசுங்க, கேளுங்களே, வாய்களை திறந்து. Speak to me. என்னிடத்துல பேசுங்கப்பா. Rabakata, speak to me. I want to hear your voice. உங்க சத்தத்தை நான் கேட்கணும். I want to hear your voice. உங்க சத்தத்தை நான் கேட்கணும். Lord, I love prophet Aaron Vinod's prophecy. I love. நான் ப்ராஃபட் ஆரோன் வினோத்துடைய சத்தத்தை நான் நேசிக்கிறேன், உண்மைதான். But I love more your voice. ஆனால் அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக I want your voice, Lord. உங்க சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. 2 minutes we are going to pray. 2 நிமிடம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். We are going to pray together. எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். Amen. I believe let the voice of the Lord be clear in your ears. உங்க காதுகளிலே கர்த்தருடைய சத்தம் தெளிவாய் கேட்கப்படட்டும். Let the voice of the Lord be clear in your life. உங்க வாழ்க்கையிலே கர்த்தருடைய சத்தம் தெளிவாய் கேட்கப்படட்டும். Let the voice of the Lord manifest over your life. உங்க வாழ்க்கையிலே கர்த்தருடைய சத்தம் மறுரூபப்படட்டும். Today night I want to say God is wanting to speak to some people. ஆண்டவர் இந்த இரவிலே சிலரோடு பேச விரும்புகிறார். God wants to speak to you, my dear daughter. இங்க இருக்கிற சகோதரி, உன்னோட கர்த்தர் பேச விரும்புகிறார். God wants to speak to you, my son. என்னுடைய மகனே, நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். Amen. Today night the Lord says, get ready, open your ears. காதுகளை திறந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படி ஆயத்தப்படு. Open your ears. காதுகளை திறந்து கொடு.
அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. சொல்லுவோம் எல்லாரும். அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, I want to hear your voice. உங்க சத்தத்தை நான் கேட்கணும். எல்லாரும் கேளுங்க. நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் குடும்பமா இருந்த வாங்க. இந்த இடத்தை குடும்பமா வாங்க. ஒரு மகிமையின் மேகம் இவங்களுடைய குடும்பம் முன்னாடி வரும்படியா கேட்கிறேன். மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே. And I just praying. நான் ஜெபிக்கும் போது I don't know. The Lord says, next, I see 3 families which the Lord is blessing. 3 families. இங்க இருக்கிற 3 குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறேன். Get ready. Amen. ஆயத்தப்படுங்கங்கறார். 3 families that are praying for children. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற 3 பேரை பார்க்கிற 3 குடும்பத்தை. For many years not have kids, praying for kids. பிள்ளைங்க இல்லாம ரொம்ப நாளா 3 வருடம் அநேக வருடங்களா ஜெபிக்கிற 3 குடும்பத்தை பார்க்கிறேன். I look at you, I look at your family and I prophesy. உங்க குடும்பத்தை பார்த்து நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். Next year this time, அடுத்த ஆண்டு இந்த நேரத்திலே amen, you will be blessed with a generation in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய கரத்திலே தலைமுறையின் ஆசீர்வாதங்கள் வரட்டும். I look at every barrenness and I command, let it get out of this house. எல்லா பொல்லாத மலட்டு தன்மைகள் இந்த இடத்திலிருந்து வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். Today night a voice shall come towards you. உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய சத்தம் குடும்பத்துக்கு நேராய் வரட்டும். I look at the favor of generations to be opened over your house. உங்க குடும்பத்திலே தலைமுறைகளுக்கு நேராய் தேவனுடைய தயவு உண்டாகட்டும். When I just look at this family, நான் இந்த குடும்பத்தை பார்க்கும்போது the Spirit of the Lord says, ஆவியானவர் சொல்லுகிறார், I shall restore everything. நான் திரும்ப கொடுக்க விரும்புகிறேன். I shall restore everything. நான் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க விரும்புகிறேன். Amen. This season is a year of restoration. இந்த காலம் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிற ஆண்டு. The Spirit of the Lord just inspires me to say, ஆண்டவர் என்னை ஆவியில உற்சாகப்படுத்துகிற சொல்லும்படி, whatever God has promised, ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் தீர்க்கதரிசனம் சொன்னாரோ this season, இந்த ஆண்டுல promises shall come true. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிற ஆண்டுகளாய் மாறும். Promises shall surely come true. எல்லா வாக்குத்தத்தமும் நிறைவேறும். அன்பினாவியானவரே, only one. என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. When I just pray, நான் ஜெபிக்கும் போது 2 things what I want to pray for this family. இந்த குடும்பத்துக்காக 2 காரியத்தை ஆண்டவர் ஜெபிக்க One. சொல்றார். முதலாவது, God is blessing your house. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Second, இரண்டாவதாக, God is blessing your son's life. உங்க மகனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க. God is blessing his life. அவன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க. What's his son's name? உங்க பையனுடைய பேர் Joshua. Amen. And I just pray, நான் ஜெபிக்கும் போது I heard this name Joshua into my spirit. என் Amen. ஆவியில இந்த ஜோசுவாங்கிற சத்தத்தை கேட்டேன். And the Lord says 2 Joshuas. 2 ஜோசுவா, இங்க இன்னொரு ஜோசுவாவும் இருக்கிறாங்க. இந்த Any one more Joshua? பாஸ்டரோட சன். Okay. That's what the Lord says. When I heard this name Joshua, the Lord says there's going to be 2 Joshuas here. Amen. இந்த இடத்துல 2 ஜோசுவா இருக்கிறார்கள் என்பது ஆண்டவர் சொன்னார். 2 ஜோசுவா. One Joshua is here. இந்த
இந்த சகோதரனுடைய பையனுடைய பெயர் ஜோசுவா. One Joshua is பாஸ்டரோட பையன் பேர் ஜோசுவா. Amen. The Lord says ஆண்டவர் சொல்லுகிறார், God is touching Joshua's life. ஆண்டவர் ஜோசுவாவுடைய வாழ்க்கையை சந்திக்கிறார் சகோதரர். God is touching Joshua's life. ஐயா ஜோசுவாவுடைய வாழ்க்கையை கர்த்தர் சந்திக்கிறார். I don't know, I'm opening doors in Joshua's house. ஜோசுவாவுக்கு கர்த்தர் சில திறந்த வாசல்களை தர போறார். Can we pray for Joshua? எல்லாரும் ஜோசுவாவுக்காக ஜெபம் பண்ணும்படி கேக்குறேன் எல்லாரும். God is touching his house. அவங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Whatever he is doing, I declare success over Joshua's life. என்னெல்லாம் ஜோசுவா செஞ்சாலும் அது வாய்க்கும்படி கர்த்தர் செய்வாராக. I declare success over his house. இந்த குடும்பத்துக்கு எல்லாமே வாய்க்கப்படட்டும். ஆவியானவரே, I declare success over Joshua's house. ஜோசுவா வாழ்க்கையில வெற்றி உண்டாகட்டும். ஆள் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. When I just pray, amen. நான் ஜெபிக்கும் போது I saw this Joshua, as I said, 2 Joshuas. ரெண்டு ஜோசுவா இருக்கிறத பார்த்தேன். Second, I saw, ரெண்டாவது காரியம் என்னன்னா, amen, that's what God is touching your family. உங்க குடும்பத்தை ஆண்டவர் சந்திக்கிறார். One, your son. ஒன்னு முதலாவது உங்க பையன், Second, இரண்டாவது amen, Jay Suraj, amen, God is touching your husband. ஜேசுராஜ் உங்க கணவரை கர்த்தர் சந்திக்கிறார். Amen. I see protection over his life. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறதை பாருங்க. Protection over your husband, protection over your family. உங்க குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேலி இருக்கிறது. That's what Joshua and Jay Suraj. ஜோசுவா and ஜேசுராஜ் ரெண்டு பேர். Anybody who drives in your family, யாராவது ஓட்டுவாங்களா? யாராவது கார் ஓட்ட தெரிஞ்சவங்க? because the Lord says, I don't know why God is clearing some accidents in your house. அவங்க பையன் Drive. I mean, God is clearing some accidents in this. சில விபத்துகளை கர்த்தர் உங்க குடும்பத்துல இருந்து தடுக்கிறத பார்க்கிறேன். Especially in Jay Suraj's life, God is clearing some accidents. ஜேசுராஜ் என்ற சகோதரனுக்கு வர இருந்த சில விபத்துகளை கர்த்தர் தடுக்கிறார். The Spirit of the Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், God is touching Jay Suraj's house. ஜேசுராஜ் குடும்பத்தை கர்த்தருடைய கரம் சந்திக்கிறது. God is touching his house. அவங்க வீட்டை கர்த்தர் சந்திக்கிறார். Amen. I declare and I decree. நான் தீர்க்க தரிசனமாய் வாக்கு உரைக்கிறேன். I saw this Joshua. நான் இந்த ஜோசுவா என்ற பெயரை I saw பார்த்தேன். Jay Suraj. ஜேசுராஜ் என்ற பெயர். And I heard Samuel. Amen. சாமுவேல் என்ற வார்த்தையை பார்க்கிறேன். The Spirit of the Lord says, சாமுவேல். ஆண்டவர் சொல்றார், just pray. Amen. ஜெபம் பண்ணிட்டே இருங்க. Samuel. Amen. சாமுவேல். I don't know which Samuel is connected to which family, but the Lord says Joshua and I saw Samuel. சாமுவேல் என்கிற பெயரை பார்க்கிறேன். யாராவது உங்க குடும்பத்துல சாமுவேல் என்று Any Samuel in this house? Any Samuel in your family? Just pray. Amen. ஜெபிச்சு கொண்டே இருங்க எல்லாம். I mean, any Joshua and Samuel in your family? Joshua and Samuel in one house. I want to pray for this. ஒரு குடும்பத்துல யாராவது ஜோசுவா சாமுவேல் என்ற ரெண்டு பெயர்களோடு இருப்பாங்கன்னா யாராவது? No, Joshua and Samuel in one house. ஒரே குடும்பத்துல ஜோசுவா சாமுவேல் ரெண்டு பேர். Amen. I want to pray for that family. Amen. கையை உயர்த்தி காட்டுறாங்க ஒரு அம்மா. Amen. I want to pray for that house. அந்த குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க Pray, விரும்புறேன். pray, church. Pray. எல்லாரும் ஜெபிச்சு கொண்டே இருக்கும்படி கேட்கிறேன். எல்லாரும் ஜெபிப்போம். Lord, I declare and I decree. ஆண்டவரே, நான் தீர்க்க தரிசனமா வாக்குரைத்து ஜெபிக்கிறேன். I bless brother Jay Suraj family. ஜேசுராஜ் ஐயா குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். I declare and I decree இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால an open a protection over their house. அவங்க குடும்பத்துக்கு மேல உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். Last 9 years, whatever is not happening, கடந்த 9 ஆண்டுகள் எதெல்லாம் நடக்காம இருந்ததோ today night I declare, இந்த இரவிலே நான் அறிவிக்கிறேன், let there be an open door in their house. அவங்க வீட்டுக்கு நேராக திறந்த வானம் உண்டாயிருக்கட்டும். Let there be open door in his family. ஒரு திறந்த வாசல் அந்த குடும்பத்திற்கு உண்டாகட்டும். I pray, look at this family and I bless this house அந்த குடும்பத்தை நான் பார்த்து ஆசீர்வதிக்கிறேன். in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் May God bless you. ஆண்டவர் உங்களை Amen. ஆசீர்வதிப்பார். Joshua, the Lord says God is going to use you. ஜோசுவா, கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். God is going to use you. Amen. கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். Your mom is here. உங்க அம்மா இங்க இருக்காங்களா? Only mother come forward. You're going to pray. அவங்க அம்மா மாத்திரம் முன்னாடி வரும்படி கேட்கிறேன். Amen. Only mother come forward. Amen. அவங்க Amen. God is telling me, ஆண்டவர் சொல்லுகிறார், I'm going to use you. நான் உன்னை Can you பயன்படுத்த. just stretch your hands and pray for Joshua? கொஞ்சம் எல்லாரும் கையை நீட்டுங்க, தம்பிக்கு நேரா எல்லாரும் நீட்டுங்க. I believe the voice of the Lord will manifest over this place. இந்த இடத்துல கர்த்தருடைய சத்தம் வெளியரங்கமாக வர நாட்கள் வருகிறது. I pray for the voice of the Lord to manifest over this town. இந்த குடும்பத்துக்கு மேல கர்த்தருடைய சத்தம் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். Can we just pray? Amen. எல்லாரும் ஜெபிச்சிட்டே இருங்களா? ஆவியில நிரம்பி The Lord ஒரு says, I'm going to use him. ஆண்டவர் நான் சொல்றேன், நான் பயன்படுத்த விரும்புகிறேன். I'm going to use him. நான் இவனை பயன்படுத்த விரும்புகிறேன். My hand shall be there over your house. உன் குடும்பத்தின் மேல கர்த்தருடைய கரம் இருக்கிறது. My hand
shall be there over your family. உன் குடும்பத்தின் மேல கர்த்தருடைய கரம். I see this word win. The Spirit of the Lord says a season of victory. A season of victory shall flow into your house. உங்க குடும்பத்திற்கு மேல வெற்றி என்கிற எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிற வெற்றி உங்க குடும்பத்தின் மேல வருகிறதை பார்க்கிறேன். Can we pray for the family, all the ஃபேமிலி பாஸ்டர் வாங்க, பிள்ளைங்க வாங்க, இருந்தவங்க இருக்கிறவங்க எல்லாரும் வாங்க. everybody connected to their family, I just want to bless them. இவங்க குடும்பத்தோடு இணைஞ்சிருக்கவங்க வேற யார் இருந்தாலும் முன்னாடி வரும்படி கேட்கிறேன். எபி இருக்கிறாங்களா? I just want to bless this family. Amen. அவங்க குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். The Spirit of the Lord just put two things into my heart. இவங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் ரெண்டு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். One, amen. முதலாவது Pray. Amen. One, the Lord said. ஜெபிச்சிட்டே இருங்க. Amen. One, the Lord said. முதலாவது God is touching Joshua. முதலாவது கர்த்தர் ஜோசுவாவை தொடுகிறார். Amen. Second, the Lord said. இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார். God is touching. Amen. I'm Ebenezer. Amen. Ebenezer. Amen. The Lord says Ebenezer. 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 Your family only. Yes, elder son. No? Ebenezer. Joshua. Both also ask. The Lord said, Ebi, how much ever you run. நீ எவ்வளவுதான் ஓடினாலும் you are in the net only. Amen. வலைக்குள்ள தான் நீ இருக்கிற. The net only. கர்த்தருடைய கைக்குள்ள தான் இருக்க. Dreams will come true. எல்லா தரிசனம் நிறைவேறும். Every dream shall come true. எல்லா தரிசனம் நிறைவேறும். Ebenezer, at the right time. ஏச்ச நேரம் வரும்போது, At the right time. ஏச்ச நேரத்துல I will show. நான் வெளிப்படுத்த போறேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். God says your prayers shall be answered. உங்க ஜெபம் கேட்கப்படுகிறது. I shall not leave any one of your generation in vain. உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு பிள்ளை கூட விருதாவா போக கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். Three shall be in three different ways. இங்க இருக்கிற மூன்று பேரும் மூன்று விதத்துல பயன்பட போகிறார்கள். Can you just pray for this family? அப்படி எல்லாரும் கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க இந்த குடும்பத்துக்காக. I see this June, July. Before June, July. A favor is coming in their life. A favor is coming in their life. தேவனுடைய தயவு வர்றத பார்க்க. I saw this June, July. நான் ஜூன் ஜூலையை பார்க்கிறேன். And the Spirit of the Lord says, ஆவியானவர் சொல்றார். I saw a birthday. பர்த்டே பாருங்க. Amen. யார்? அப்பாவோட பர்த்டே. Father and daughter. The father and daughter come from. Amen. The Lord says, I'm going to use. Can we pray? Can we pray? எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க ஒரு நிமிடம். Dream. The visions are going to come true, my dear pastor. பாஸ்டர், உங்களுக்காக கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிற நாட்கள் வருகிறது. I don't know why. For this, every month to meeting take place, only God will give you own place. Amen. கர்த்தர் உங்களுக்காக ஒரு சொந்த இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அது சீக்கிரத்துல வரப்போகிறது. For every month meeting to take place, an own place God is going to give you. ஒவ்வொரு மாதமும் நீங்க இது மாதிரி இடம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க கையில கர்த்தர் சொந்த இடத்தை கொடுக்க போகிறார். I look at you and I say, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், next year by this time, அடுத்த ஆண்டு இந்த நேரத்துல I open the doors of lands and favor over this family. இந்த குடும்பத்திற்கு நேராக நிலத்திற்கான ஆசீர்வாதம் வருகிறது. I look at this ministry and I prophesy. இந்த ஊழியத்தை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். How in the upper room there was 500 people waiting. I declare the favor of 500 people over this place. எப்படி மேல் வீட்டு அறையிலே அன்று ஜெபித்த போது இறங்கின அக்கினியை போல இந்த குடும்பத்திற்கு கர்த்தர் 500 ஆத்துமாக்களை புதிதாக தரட்டும். Amen. That's what the Lord says. ஆண்டவர் சொல்லுகிறார். I saw a land. நான் ஒரு புதிய நிலத்தை பார்க்கிறேன். I saw a building. நான் ஒரு பெரிய கட்டிடத்தை பார்க்கிறேன். Soon the Lord is going to do. ஆண்டவர் சீக்கிரத்துல அதை செய்வார். I shall fulfill every promises. நான் சொன்ன எல்லா வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றுவேன். Last 24 years. கடந்த 24 ஆண்டுகளாக. Amen. Isaac dig. நான் தோண்ட சொன்னேன். ஐசக் ஈசாக்கு தோண்டினான். Enemy stole. அதை எல்லா அமலேக்கியர்கள் வந்து தூர்த்து போட்டார். Again he dig. அவன் தோண்டினான். Again stole. மறுபடியும் தூர்த்து போடுகிறார். Third time. ஆனா மூன்றாவது தடவை Rehoboth came. ரெகபோத் என்று ஒன்று வந்தது. I declare Rehoboth. இந்த குடும்பத்திற்கு ரெகபோத் என்று சொல்லுகிறேன். I declare Rehoboth என்று சொல்லுகிறேன். in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Who is the eldest? You are the eldest. Eldest. He's the eldest. What's your age? 20. Come forward. Amen. Lord says 24 years. 24 years. Amen. 24 ஆண்டுகள். Amen. Okay. He's studying in Bible college. Amen. I saw Enoch and your ministry is both together. Amen. I saw Enoch and your ministry is connected.
எனக்கும் உங்களுடைய ஊழியமும் இணைந்திருக்கிறத The Lord பார்க்கிறேன். says 24 years கடந்த 24 ஆண்டுகளா you are standing faithfully. கர்த்தருக்காக நீங்க உண்மையா நிற்கிறீங்க. And the Spirit of the Lord says, ஆண்டவர் சொல்றார், I will show that faithfulness back to you. நான் அந்த உண்மை தன்மையை திரும்ப உங்க குடும்பத்துக்கு நான் காட்டுவேன். Lord, I bless this family. ஆண்டவரே இந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். I bless Ebi. ஆண்டவரே எபியை நான் ஆசீர்வதிக்கிறேன். I command open doors இவனுக்கு நேரா ஒரு திறந்த வாசல் உண்டாகட்டும். before July. ஜூலைக்கு முன்பதாகவே Let there be miracles and signs இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறட்டும். in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God loves you. Thank you. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். See how good God is. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். Joshua in that family, அந்த குடும்பத்துல ஜோசுவா இருக்கிறார். Joshua in this house, இந்த குடும்பத்திலே ஆண்டவர் ஜோசுவா வைத்திருக்கிறார். Jay Suraj, ஜெயசுராஜ், Ebenezer. எபினேசர். See how goodly God calls names. ஆண்டவர் எப்படி ஒவ்வொருடைய பெயர்களை அழைக்கிறார். This is just a small thing only. இது ரொம்ப சின்ன காரியம்தான். If you desire, நீங்க விரும்புனீங்கன்னா we can call numbers, car numbers, everything. ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். For God, everything is small. ஆண்டவருக்கு எல்லாமே சின்ன காரியம். Yesterday evening, I was preaching in Chennai. நான் சென்னையில நேத்து இரவுல பேசிக் கொண்டிருந்த போது I was just telling this number. நான் இந்த நம்பரை சொன்னேன். At the end, when I finished, it was their Aadhaar card number. Amen. நான் அந்த நம்பர் சொல்லி முடிக்கிற ஒருவருடைய ஆதார் கார்டு நம்பரா இருந்துச்சு. It's not that God cannot speak. It's how you desire. நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படித்தான் ஆண்டவர் பேசணும்னு இல்ல. If you desire, if God wants to call your name, God will call your name. நீங்க உண்மையா ஆண்டவர் என் பேரை சொல்லணும் நாம் விரும்புனீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார். Their temple was barren. அந்த இடத்துல ஆலயம் மலடாய் இருந்தது. But that night, ஆனால் அந்த இரவிலே God said, ஆண்டவர் சொன்னார், it's time to speak. இது பேசுகிற நேரம். Today night, I want to look at some people and I say, it's time where God speaks. இந்த இரவுல இங்க இருக்கிற ஒரு சிலரை நான் பார்த்து சொல்லுகிறேன், இது ஆண்டவர் உங்களோடு பேச போகிற நேரம். That sister with the specs at the last, that auntie. அந்த கடைசியில இருக்கிற கண்ணாடி போட்டு இருக்கிற ஆன்ட்டி. Amen. Yes. Can you just stand up where you are? அந்த அம்மா எலும்பும்படியாக கேட்கிறேன். Your பின்னாடி. அந்த அவங்க தான் கடைசி இருக்கிற எலும்பு அம்மா தான். உங்க ஃபேமிலி. அவங்க குடும்பம் அந்த ஐயா வாங்க சகர. The family. Yes, come forward. அவங்க ஃபேமிலியை முன்னாடி வரும்படி கேட்கிறேன். அன்பினா ஆவியா எல்லாரும் அப்படி சேர்ந்து சொல்லுவோம். I want to bless that house. அந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். கொஞ்சம் மெதுவா போட்டு. And when I heard this name Joshua and Samuel, இந்த நேரத்துல ஜோசுவா சாமுவேல், I saw the Lord says God is touching. Let's come forward. 2 more minutes. 2 more minutes. பெற்றவரே என்னையால் பரிசுத்தரே நன்றி ஐயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. Can you just, amen, when I just pray, நான் ஜெபிக்கும் போது your prayers are changing their life. உங்க ஜெபம் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறத பாருங்க. Amen, your prayers are changing their life. உங்க ஜெபம் உங்க தலைமுறைகளை எல்லாம் வித்தியாசத்தை கொண்டு வருகிறது. I also want to pray for this name Jasmine. ஜாஸ்மின் அப்படிங்கிற பேர் உள்ள உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். பேச்சில் family. பேச்சில் மூச்சில ஏன் சொல்லல. Pray. I'm not here to preach. எல்லாரும் ஜெபிக்கும்படி கேக்குறேன். I'm not here to preach. நான் இங்க பிரசங்கிக்க மாத்திரம் இல்ல. Many good preachers are there. இங்க நிறைய நல்ல பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள். We are here to manifest this gift. இந்த இடத்துல வரங்களை வெளிப்படுத்துவதற்காக இங்க இருக்கிறேன். Pray. எல்லாரும் ஜெபிச்சு கொண்டே இருக்க ஆவியில. என் பேச்சில என் மூச்சில The Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், your prayer here is turning around your generation life. இங்கே நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில சில காரியத்துல அற்புதங்களை செய்கிறது. 2 things. 2 காரியங்கள். 1, முதலாவது Raj, Sagai. Amen. His name Sagai. Second, இரண்டாவது amen. The Lord says, I saw letter D. தினே. Dinesh. Amen. Muthapai. Second, third. Amen.
Satish. Amen. God is touching Dinesh and Satish life. ஆண்டவர் தினேசியும் சதீஷுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். That's why you're sitting there. நீங்க அதனால அங்க உட்கார்ந்திருக்கும் போது You're பார்த்தேன். not praying for yourself. நீங்க உங்களுக்காக ஜெபிக்கல. You're praying for your generation. உங்க தலைமுறைகளுக்காக நீங்க ஜெபிச்சிட்டு இருந்ததை The Lord பார்த்தேன். says, நான் பார்க்கறேன், ஜெபிக்கிறேன். they are in my hands. அவங்க ரெண்டு பேரும் என்னுடைய கரத்துக்குள்ள இருக்கிறாங்க. They are in my hands. என் கரத்துல இருக்கிறார்கள். I shall not leave them. அவங்கள விட்டு நான் விலக மாட்டேன். I shall not forsake them. அவங்கள நான் கைவிட மாட்டேன். அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளு பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளு பரிசுத்தரே, நன்றி ஐயா. And I just pray 4 things what the Lord said. 4 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். 1 Raj, முதலாவது ராஜ், Dinesh, தினேஷ், Satish, சதீஷ். 44 years. 44 ஆண்டுகளா? Last 44 years. 44 ஆண்டுகளா? The journey is what you have started. நீங்க என்னென்னலாம் ஆரம்பிச்சீங்களோ, The prayers that you have prayed. நீங்க என்னெல்லாம் ஜெபிச்சீங்களோ, The desires what you have been desiring. உங்க இருதயத்துல என்னெல்லாம் வாஞ்சை இருந்துச்சோ, The Spirit of the Lord says, ஆண்டவர் சொல்றார், this season, இந்த காலத்துல I am blessing the hands of your work. உங்க வேலையை கைட்டு செய்கிறத நான் ஆசீர்வதிக்க போறேன். I am blessing the works of your hand. உங்க கைட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிப்பார். I saw the 3rd generation. You said generation. I saw the 3rd generation and I saw letter J. ஜெயில யாராவது உங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க Only Jersa. வேற யாரும் இருக்காங்களா ஜெயில? Okay, when I just pray, Lord says Jersa is going to be used by the kingdom of God. ஜெருசா கர்த்தருடைய ராஜ்யத்தின் காரியத்துல பயன்பட போகிறார். Can we just pray for this family? எல்லாரும் இந்த குடும்பத்துக்கு நேரா கையை நீட்டி ஜெபிக்க கேட்கிற எல்லாரும், I declare health, இயேசுவின் நாமத்துல சுகத்தை கூறுகிறேன், strength. பலத்தை கூறுகிறேன். The reason why God called you forward is ஏன் ஆண்டவர் உங்க ரெண்டு பேரையும் முன்னாடி கூப்பிட்டார்னா, your family, through your family a ministry is there. உங்க குடும்பத்தின் மூலமா ஒரு ஊழியம் இருக்கிறது. God is going to help you to support many ministers. அநேக ஊழியர்களை கர்த்தர் உங்களை கொண்டு தாங்க போகிறார். Lord, I bless this family. ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, yes, என்னையாளு last 44 years, கடந்த 44 ஆண்டுகளா ஐயா. God is watching. ஆண்டவர் உங்களை பார்த்துட்டே இருக்கிறார். அன்பினாவியானவரே, Started as nothing, நீங்க ஒண்ணு இல்லாம ஆரம்பிச்சீங்க. but in this Thuthukudi only, in this place only I will raise you up. இந்த இடத்துல இருந்து தான் கர்த்தர் உங்களை உருவாக்குனார். இதே தூத்துக்குடியில தான் I will raise you up. நான் உங்களை இந்த தூத்துக்குடியில உயர்த்துவேன். I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I don't know what people are telling, என்ன ஜனங்க சொல்றாங்கங்கிறது இல்ல, but I look at your family and I say நான் உன் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறேன், that season of barrenness is going, the season of God's voice is entering. மலட்டு தன்மை போய் கர்த்தருடைய சத்தம் இந்த குடும்பத்துக்கு நேராய் வருகிறது. Lord, I bless this family ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். God bless you. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God loves you. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளு When I just pray, பரிசுத்தரே. நான் ஜெபிக்கும்போது the Lord says God is touching your family. ஆண்டவர் உங்க குடும்பத்தை தொடுகிறார். Get ready. ரெடியா ஆயத்தமாக. A gift is coming. ஒரு பெரிய பரிசு வருகிறது. A celebration. ஒரு பெரிய கொண்டாட்டம் வருகிறது. Can you just pray for Jasmine? ஜாஸ்மினுக்காக எல்லாரும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. 2 minutes. எல்லாரும் 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. 2 நிமிடம். Rakhadaralabala. How many members in your house? You? உங்க குடும்பத்துல எத்தனை பேர்? You? How many members? இருக்காங்க? Eight members. I saw this name Jasmine. நான் இந்த ஜாஸ்மின் என்ற பேரை பார்த்தேன். Second, the Lord says. ரெண்டாவது சொல்றார் ஆண்டவர். I saw a letter P. பி அப்படிங்கிற யாராவது இருக்காங்க? The Spirit of the Prabhu. Who is Prabhu? பிரபு யார்? Your husband. I saw Prabhu. Okay. Amen. I saw Jasmine. I saw Prabhu. And the Lord says, Sister Jasmine, get ready. Next year by this time, ரெடி ஆகுங்க. அடுத்த ஆண்டு இந்த நேரத்துல a gift.
ஆண்டவர் ஒரு பரிசை தர போகிறார். Johanna. ஹேனா என்கிற ஒரு பரிசு. Johanna. ஜோஹன்னா என்கிற பேர். Amen. A gift is going to be adding into your house. உங்க குடும்பத்துக்கு நேரா அது வருகிறதை நான் பார்க்கிறேன். Pray, pray, pray. எல்லாரும் ஜெபிங்க, கையை நீட்டி இயேசுவின் நாமத்தில் Pray. ஜெபிங்க எல்லாரும். Maka 2 minutes, 2 minutes. எல்லாரும் 2 நிமிடம் ஜெபிக்கும்படி கேட்கிறேன் எல்லாரும். அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையால் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையால் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். That's what the Lord says. ஆவியானவர் சொல்றார், I saw this truth. நான் உண்மைங்கிறத ஒரு காரியத்தை பார்க்கிறேன். Amen. Truth shall set you free. சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். Amen. God is touching your house also. உங்க குடும்பத்தையும் ஆண்டவர் தொடுறார். Can we pray for this family? இந்த குடும்பத்திற்காக எல்லாரும் ஜெபிக்கலாமா? The Lord said, ஆண்டவர் சொல்றார், next year, அடுத்த ஆண்டுல I mean, if we meet again, நாம ஒருவேளை சந்திப்போம் என்றால் 2 blessings are in this house. இந்த குடும்பத்துல 2 ஆசீர்வாதத்தை நம்ம நிச்சயமா பார்ப்போம். 2 blessings. 2 ஆசீர்வாதத்தை The Lord says, ஆண்டவர் சொல்றார். I think you can understand what I'm saying. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். Amen. The Lord says 2 miracles God is adding. நான் சொல்றது புரியும். 2 காரியத்தை 2 அற்புதத்தை கர்த்தர் செய்வார். God is touching Prabhu's life. ஆண்டவர் பிரபுவுடைய வாழ்க்கையை தொடுகிறார். God is touching Jasmine's life. ஆண்டவர் ஜாஸ்மினுடைய வாழ்க்கையை தொடுகிறார். I right now as I pray, நான் இந்த நேரம் ஜெபிக்கும் போது I command angels in your house. உங்க குடும்பத்துக்கு நேரா தேவதூதர்கள் வருவார்களா? I command angels in your family. இவங்க குடும்பத்துல தேவதூதர்களுடைய அசைவாடுதல் இருக்கட்டும். I have not left this house alone. நான் இந்த குடும்பத்தை தனியா இருக்க விட மாட்டேன். I have not left this house alone. இந்த குடும்பம் தனித்து விடப்படுவதல்ல. I declare celebration and joy in this family. இந்த குடும்பத்திலே கொண்டாட்டங்களும் சந்தோஷமும் வருவதாக. Lord, I pray for this family. ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். May God bless you. ஆமென். Amen. Are you ready to pray with me? எல்லாரும் ஜெபிக்க ஆயத்தமா என்னோடு? I'm going to finish it. நான் முடிக்க விரும்புகிறேன். We did not start. I could not finish what I started. நான் என்ன ஆரம்பிச்சனோ அதை முடிக்கல இன்னும். But for this today, this is enough. இந்த நாள் இரவுக்கு இது போதும் என்று நம்புகிறேன். A voice against the silence, a voice came. திரும்ப அந்த மௌனத்திலிருந்து சத்தம் வெளிப்பட்டது. I pray. நான் ஜெபிக்கிறேன். Let the voice control your family. உங்க குடும்பத்தை கர்த்தருடைய சத்தம் ஆளுகை செய்யட்டும். Amen. Let the voice control. கர்த்தருடைய சத்தம் ஆளுகட்டும். 2 times he missed the voice. 2 தடவை கர்த்தருடைய சத்தத்தை இழந்தோம். But the 3rd time, 3வது தடவை சாமுவேல் Eli said, "Go, போ go, போ, sit there, அங்க போய் உட்காரு. sit in your normal place." நீ போய் எப்பவும் இருக்கிற அந்த இடத்துல உட்காரு. Lord, that place. அந்த இடமா? See, Samuel had a place of prayer. சாமுவேலுக்கு என்றது ஒரு ஜெபிக்கிற இடம் இருந்தது. Amen. Touch your neighbor and say, பக்கத்துல இருக்க கையை கொடுத்து சொல்லுங்க, do you have a normal place of prayer? நீங்க ஜெபிக்க வழக்கமா ஜெபிக்க ஏதாவது இடம் இருக்குதான்னு கேளுங்க பக்கத்தை பார்த்து. Do you have a place where God will come and speak to you? உங்க கூட கர்த்தர் முகமுகமா பேசுறதுக்கு இடம் இருக்கான்னு கேளுங்களே பக்கத்துல பார்த்து. Eli said, "Go." ஏலி சொல்றான், போ, Go and sit in your place. நீங்க போய் வழக்கமா ஜெபம் பண்ற இடத்துல உட்காரு. Sit there. அங்க போய் உட்காரு. This time God will speak to you again. திரும்ப கர்த்தர் உன்னோடு பேச வருவார். Again. அவர் வருவார். Amen. I want to finish this word in this way. இந்த வார்த்தை இப்படி சொல்லி முடிக்கிறேன். Time went on soon. Amen. வேகமாய் நேரம் ஓடுகிறது. But I want to say, நான் வேற சொல்றேன். Eli did not say 100% he will come. ஏலி 100% he will come or not come, I don't know. 100% அவர் வருவாரா வரமாட்டாரான்னு அவனுக்கு சொல்ல தெரியல. In English it says, ஆங்கிலத்துல இப்படி சொல்லுது, if the Lord calls you again. ஒருவேளை ஆண்டவர் உன்னை கூப்பிட்டார். Amen. If அப்படின்னா ஒருவேளை. Amen. 100% no Samuel. அவருக்கு தெரியல 100% ஆண்டவர் பேச போறாரான்னு. Because why? 2 times he called you, you did not answer. 2 தடவை ஆண்டவர் கூப்பிட்டாரு, சாமுவேல் பதில் சொல்லல. God could have gone into some other house. ஆண்டவர் ஒருவேளை பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கலாம், வேற எங்கேயாவது போயிருக்கலாம். If the Lord calls you, ஒருவேளை கர்த்தர் உன்னை கூப்பிட்டார், no guarantee. அங்க ஒரு உத்தரவாதம் இல்ல. If
ஒருவேளை God calls you. கர்த்தர் உன்னை கூப்பிட்டார், Get ready. ஆயத்தமாயிரு. Today I know எனக்கு இந்த இரவுல நல்லா தெரியும், many people are sitting here. இங்க இருக்கிற அநேகர் உட்கார்ந்திருக்கிறீங்க. We have also missed the Lord's voice. அநேக நேரத்துல இங்க இருக்கிற நாம் கர்த்தருடைய சத்தத்தை இழந்து போனோம். And now we are sitting in a doubt. நாம் அநேக நேரம் சந்தேகத்தோட இங்க உட்கார்ந்திருக்கிறோம். இங்க ஆண்டவரே, still will you talk with me? இப்பவும் என்னோட நீங்க பேச முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க அநேகர். Still. இப்பவும் Pastor, before and all I was hearing God's voice. முந்தி நான் சத்தத்தெல்லாம் கேட்டிருக்கிறேன் பாஸ்டர், Now I am not able to hear. இப்போ என்னால கேட்க முடியல. I don't know why that is. ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு தெரியல. But today night I want to say, ஆனா இந்த இரவுல நான் உங்களோட சொல்லட்டும், I pray. நான் ஜெபிக்கிறேன். That sister with the brown shawl there. Yellow shawl here. Yellow shawl நீங்க. Just stretch your hands. You only. This sister with the white shawl, just stretch your hands. Family, your family. உங்க குடும்பம் இருந்தாங்களா எழும்பு வரமடி கேட்கிறேன். No, stay there. அப்படி அங்கே நிக்கும்படியா கேட்கிறேன். I just want to bless you. உங்களை அப்படியே ஆசீர்வதிக்க விரும்புறேன். God is going to speak to your families again. உங்க குடும்பத்தோட கர்த்தர் திரும்ப பேச விரும்புகிறார். God is going to open doors in your families again. உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் திரும்ப திறந்த வாசலை தர விரும்புகிறார். I wanted to finish this meeting. இந்த ஜெபத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். Amen. But the Lord says, don't finish until you prophesy to them. அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு தீர்க்கதரிசனம் சொல்லாம முடிக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொல்றார். God says, ஆண்டவர் சொல்றார், he shall speak to you. அவர் உங்களோடு பேச போகிறார் என்று சொல்லுகிறார். He shall bless you. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். He is watching over you. அவர் உங்களை பார்த்துட்டே இருக்கிறார்னு சொல்றார். 6 months. கடந்த 6 மாதங்களாக. Amen. Next 6 months. அடுத்த 6 மாதம் A great turnaround is coming. உங்க குடும்பத்துல சில காரியங்கள் தலைகீழாய் மாற போகிறது. You are going to come with a testimony. நீங்க சாட்சியோடு வர போறீங்க. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Can you all just say, Lord, I am ready? எல்லாரும் சேர்ந்து சொல்ல முடியுமா, நான் ஆயத்தமா இருக்கிறேன். Lord, I am ready. நான் ஆயத்தமா இருக்கிறேன். There is no guarantee whether he will speak or not. Samuel could not sleep. சாமுவேலுக்கு அங்க தூங்க முடியல. Lord, I missed 2 times. ரெண்டு தடவை கர்த்தருடைய சத்தத்தை நான் இழந்துட்டேனே. I don't know whether you will talk to me again or not. என்கிட்ட திரும்ப நீங்க பேசுவீங்களா எனக்கு தெரியலையே. But Samuel is sitting there. ஆனா சாமுவேல் திரும்ப போய் உட்கார்ந்தான். And a voice came. திரும்ப கர்த்தருடைய சத்தம் வந்தது. Samuel, சாமுவேலே, Samuel, சாமுவேலே. he said, அவன் சொன்னான், Lord, here I am. கர்த்தாவே சொல்லும். Adiyanida. அடியேன் கேட்கிறேன். Here I am. கர்த்தாவே சொல்லும். Thank you. I want to hear your voice. நான் உங்க சத்தத்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறேன். Are you ready to pray with me a prayer? எல்லாரும் என்னோட சேர்ந்து ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? Can we just catch on to your neighbor's hand? பக்கத்துல இருக்கவங்க கரங்களை பிடிக்கும்படியா கேட்கிறேன். If you want to stand up, you can stand up. என்னோட எழும்பி இருக்க முடியும்னா எல்லாரும் எழுந்திருக்கும்படி கேட்கிறேன். Amen. We are going to pray and we are going to finish it. நம்ம எல்லாரும் ஜெபிச்சு முடிக்க போகிறோம். Amen. God has spoken. ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். Amen. God is speaking. ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். 2 minutes we are going to pray and we are going to finish. எல்லாரும் 2 நிமிடம் மாத்திரம் ஜெபித்து முடிக்க போகிறோம். Amen. Let your desires be, Lord, I want to hear your voice again. உங்க சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட விருப்பத்தோடு எல்லாரும் கேளுங்க. I want to hear your voice நான் again. உங்க சத்தத்தை திரும்ப கேட்க விரும்புகிறேன். Samuel, Samuel. சாமுவேலே, சாமுவேலே. Jasmine, Jasmine. ஜாஸ்மின், ஜாஸ்மின் என்று அழைக்கிற சத்தம். Amen. God is saying, Peter, Peter. பீட்டர், பீட்டர் என்று கர்த்தர் கூப்பிடுகிற அந்த சத்தத்தை, Joshua, ஜோசுவா என்று கூப்பிடுகிற சத்தத்தை, Ebi, எபி என்று கூப்பிடுகிற சத்தத்தை, John. ஜான் என்று கூப்பிடுகிற சத்தத்தை I want to hear you again. நான் திரும்ப கேட்க விரும்புறேன் சொல்றவங்க எல்லாரும், I want to hear you again. நான் திரும்ப கேட்க விரும்புறேன் ஆண்டவரே. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே. Yes, he is speaking. அவர் உங்களோடு பேசினார். அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை இந்த கடைசி பகுதியில கையை உயர்த்திருக்கிற அந்த சகோதரி சேகரன் பக்கம் அந்த கையை உயர்த்திருக்கிற சகோதரி அவங்க முன்னாடி வாங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆவியானவரே, எல்லாரும் சொல்லுவோம், ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே,
முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியா, மகிமையின் ஆவியானவரே. ஆவியா, Can we sing it together? வல்ல எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தெளிவின் ஆவியா, One last time, ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே. Lord, I pray. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். Thank you for speaking. எங்களோடு பேசினதுக்காய் நன்றி. Until we meet the next time, நாங்க அடுத்த தடவை வரும் வரை let your voice be there in their life. இவங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சத்தம் தொனித்து கொண்டே இருக்கட்டும். Bless them. இவங்களை ஆசீர்வதியும். In the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் I ask and pray. நான் ஜெபித்து முடிக்கிறேன். Amen. ஆமா, எல்லாரும் கரங்களை தட்டி May God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Meet you soon again. திரும்ப சீக்கிரத்தில் நாம் சந்திக்கலாம்.